ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 49 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் போட்ட உடனே உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். அந்த விச் கார்டியன் அவன் கொண்டு இருப்பான்ல, அந்த இடத்துல ஒரு ரிங்கை வந்து அவனுக்கு கிடைக்குது. விச் மியூட்டேட்டர் ரிங்குன்னு. இது ஒரு அமெராயில் இருக்க ஒரு ரிங்கு தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு கிளாஸ் ரெக்யர்மெண்ட் இல்லவே இல்லை. அதாவது யாரு வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம ஹீரோ போட்டுக்கினா அவனோட எல்லா ஆட்ரிபியூட்டும் 22 பிளஸ் ஆகும். அது போக கூல் டவுன் ஸ்பீடு அது 30% இன்னமும் இன்க்ரீஸ் ஆயிடும். இதை போறதுக்கான ரெக்யர்மெண்ட் அது 14 தான். இதுக்கு யூனிக்கான ஒரு எஃபெக்டும் இருக்கு. இது எப்பெல்லாம் நம்ம ஹீரோ வியர் பண்றானோ நம்ம ஹீரோவோட ஸ்கில் ரேஞ்சு அது 25% அதிகரிக்கும். அது போக டேமேஜும் அதிகரிக்கும். அங்க கடைசியா ஒரு ஸ்கில் இதுல இருக்க வெனம்னஸ் ட்ராப்னு. இது ஒரு பிளாட்டினம் கிரேட்ல இருக்க ஒரு எக்யூப்மெண்ட் தான். இது மூலமா நம்ம ஹீரோவால அங்கங்க ட்ராப்பை வந்து செட் பண்ண முடியும். ஒன்ஸ் இதுல யாராச்சும் மாட்டிக்கினா அவ்வளவுதான். அங்க 500க்கும் மேல பாய்சன் எலமெண்டல் டேமேஜிலும் 5 செகண்டுக்கு பாய்சன் டாட்டுக்கான டேமேஜும் அவங்க விழும். அவங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அதுவும் 50% டிக்ரீஸ் ஆயிடும். இப்போதைக்கு நம்ம ஷேடோவால ஒரு 3 ட்ராப்பை செட் பண்ண முடியும். இதோட கூல் டவுன் டைம் வெறும் 10 செகண்ட் தான். ஆனா நம்ம ஹீரோக்கு வெறும் அது 4.5 செகண்ட் தான். யோசிக்கலப்பா, இந்த 2 எக்யூப்மெண்ட்டும் வேற லெவல்ல இருக்கு. முதல் விஷயம், இந்த ரிங்கு அது அந்த அளவுக்கு பேடா இல்ல. ஏன்னா இந்த ரிங்கு என்னோட மத்த ஸ்கில்லு டார்க் நைட் ரிங் பிளேடு அந்த ஸ்கில்லு இது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி பயன்படுத்தினேன்னா அவ்வளவுதான், டேமேஜ் எல்லாம் பங்கமா போகும். அது போக என்கிட்ட நிறையவே இப்போ எவல்யூஷன் பாயிண்ட்டும் இருக்கு. சரி, மிச்சம் இருக்க இந்த பாயிண்ட்ஸை வச்சு டக்குன்னு பேக் ஸ்டெப் அதை நான் லெஜெண்டரி டியருக்கு எவால்வ் பண்ணிடுறேன். அதே மாதிரி அவன் ஸ்பெண்ட் பண்ணிடுறான். இப்போ டோட்டலாக அவன் கிட்ட 23 எவல்யூஷன் பாயிண்ட் இருக்கு. அந்த இடத்துல பேக் ஸ்டெப் அதை அவன் எவால்வ் பண்ணனால பேக் ஸ்டெப்போட டேமேஜ் அது 75%லேருந்து இப்போ 100% ஆயிடுச்சு. பரவாயில்ல, இது வந்து நல்ல விஷயமா தான் இருக்கு. என்னோட ஸ்டெல்த்து பேக் ஸ்டெப் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா டேமேஜ் பல மடங்குறமோ அதிகமாக போகும். என்னோட ஸ்டெல்த் அவங்க உடையவே உடையாது. அப்படி இருக்கும் போது இது நல்ல விஷயம் தான். நான் பண்ற ஒரு அட்டாக்கும் பேக் ஸ்டாப்பா தான் இருக்கும். இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு அங்க லிட்டில் பிளாக்கோட மெசேஜும் வந்து, பாஸ் இப்பதான் நான் இன்னொரு ரூயினை கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ அப்படியா, அது எங்க இருக்கு? அது இதுக்கு முன்னாடியே நான் ஒரு ரூயினை கண்டுபிடிச்சேன்ல ஜாங்கை சிட்டில, அதே மாதிரி தான் இந்த ரூயினும் இருக்கு. அதனால வந்து பாருங்க. அட என்ன லிட்டில் பிளாக்கு, இதுக்குள்ள நீயே போய் பார்க்கலாம்ல என்ன விஷயம் இருக்குன்னு. நான் கொடுத்த அந்த ஐட்டம்னால உங்களோட ஸ்ட்ரென்த் இன்னமும் அதிகரிச்சிருக்கும். உங்க ஸ்ட்ரென்த்துக்கு இப்போதைக்கு பிளாட்டினம் கிரேட்ல இருக்க பாஸையே கொள்ள முடியும். அங்க இதை கேட்டோன்னே லிட்டில் பிளாக்கும் ஒரு விதமா மூஞ்ச வச்சுன்னு சொல்றான். நாங்க அந்த ரூயினுக்குள்ள போனோம். அங்க சின்ன மாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நாங்க கிளியர் பண்ணிட்டோம். அந்த இடத்துல திடீர்னு டெலிபோர்டேஷன் ஆர்பு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அப்பியர் ஆச்சு. நாங்க அதை தொட்டு பார்த்தோம். ஆனா எந்த விதமான விஷயமும் அங்க ஏற்படல. அங்க என்ன போட்டுச்சுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒருத்தரால் தான் இது உள்ள போகவே முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆளுனா அது கண்டிப்பா வேற யாரு, நீங்களா தான் இருப்பீங்க. அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நாங்க சொல்றோம். சரி லிட்டில் பிளாக், நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் சீக்கிரமா அங்க வரேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லைஃப் எனர்ஜியை நிறையவே எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா என்கிட்ட ஏகப்பட்ட பொருள் இருக்கு, எல்லாத்தையுமே உங்ககிட்ட விற்கணும். அங்க டெலிபோர்டேஷன் ஆக்டிவேட் பண்றான். அந்த இடத்துல ஆளு கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறான். இது மூலமா ஜாங்கை சிட்டிக்கு அசால்ட்டா நம்ம ஹீரோவால அங்க போக முடியுது. அங்க இப்படி ஆளு டெலிபோர்ட் ஆகும் போது கடைசியா ஒரு மெசேஜ் அவன் அனுப்புறான். பாஸ், எங்களோட ஜாங்கை சிட்டி அத்தாரிட்டிஸ் கிட்ட அந்த அளவுக்கு லைஃப் எனர்ஜி இல்ல. மோடு அத்தாரிட்டிஸ் கிட்ட கேளுங்க, அவங்க அதை வாங்கிப்பாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம லிட்டில் பிளாக்க காட்டுறாங்க. அவளும் ஒரு ஆடு மாதிரி இருக்க ஒரு விஷயத்து மேல உட்காந்து நம்ம ஷேடோக்காக வெயிட் பண்ணிருக்கா. வெயிட் பண்ணும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஆமா, அந்த ரூயின் அது வந்து எங்க இருக்கு? இதை கேட்டோன்னே அவங்க 2 பேருமே பயந்து போய் கத்துறாங்க. அட பாஸ், நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பயமுத்தாதீங்க, ஏன்னா நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். சரி அத்த வாட்டி நான் வந்து இப்படி எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா நம்ம ஆளு மனசுலயே சொல்றான், உண்மையா சொன்னா இதை வேணும்ட்டே தான் பண்ணேன். ஏன்னா இப்படி ஃபன் பண்ற விஷயமும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். அங்க இதுக்கப்புறம் தான் லிட்டில் பிளாக் அங்க மேல இருந்து சொல்றான், நல்லா பாருங்க, இப்போ இந்த மலை இருக்கா, இதுக்கு கீழே ஒரு ஓட்ட மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கிளிஃபுக்கு கீழே தான் அந்த ரூயின் வந்து இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா, அது வந்து ஒரு பெரிய கதை. இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்றேன். நான் வர வழியில தான் இந்த மவுண்டையும் கண்டுபிடிச்சேன். இது கூட ஜாலியா விளாண்டுனா அதுவும் என் கூட ஜாலியா விளாச்சு. அந்த டைம்ல திடீர்னு ஒரு சில்வர் பாஸ் எங்க முன்னாடி வருமா. நாங்க என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம். அங்க ஓடும் போது நான் பின்னாடி பார்க்கவே இல்லை. பின்னாடி கிளிஃப் இருக்கு அப்படின்னு நான் கவனிக்கவே இல்லை. அந்த இடத்துல நான் கால் தவறி விழுந்துட்டேன். ஆனா லக்கிலி எனக்கு ஒண்ணுமே ஆகல. அங்க ஒரு சின்னோண்டு மரம் இருந்தனால நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். அந்த டைம்ல தான் நான் அப்படியே கீழே பார்த்தேன். கீழே ஏதோ ஒரு ஓட்ட மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதை பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் முறை அப்படியே குதிச்சேன். ஆனா எந்த போனதான் மிச்சம். அதுக்கப்புறம் பொறுமையா இப்படிதான் நான் வரணும் அப்படின்னு ஃபைனலா அங்க வந்தேன். இந்த இடத்துக்கு வந்தோடனே வாங்கு, மத்தவங்க எல்லாரையுமே நான் வர சொன்னேன். அங்க எல்லாருமே உள்ள இருக்க சின்ன மாஸ்டரை கொண்டுட்டோம். ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு எந்த விதமான விஷயமும் கிடைக்கல.
கிடைக்கல. ஹீரோவும் செம்ம வேகமா மேல இருந்து ஒரே ஃபிளிப் தான் அப்படியே ஆளு குதிக்கிறான். லிட்டில் பிளாக், உண்மையிலேயே நீ இம்ப்ரெசிவான பொண்ணு தெரியுமா? நான் எப்படியோ இந்த மாதிரி விஷயத்த நீ கண்டுபிடிச்சிருக்க. அது சரி, நீங்க எப்படி இதை பண்ணீங்க? உண்மையிலேயே நீங்க வேற லெவலா ஜம்ப் பண்ணீங்க. ஏன்னா இதே மாதிரி ஜம்பை நம்ம வாங்க ட்ரை பண்ணாரு, ஆனா விழுந்து செத்து போனதான் மிச்சம். சரி, ஏதோ ஒன்று, நம்ம உள்ள போகலாம். இந்த மேஸுக்குள்ள சின்ன சின்ன மாஸ்டர் எதுவும் இருக்காது, ஆல்ரெடி நாங்க முடிச்சிட்டோம். அங்க போகும்போது ஷேடோவும் சொல்றான், ஹே லிட்டில் பிளாக், இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நீ அவளுக்கும் சாகாத மாதிரி பாத்துக்கோ. நான் ஃபியூச்சர்ல நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி, அது 0க்கு ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நீ ஆபத்துல மாட்டிப்பேன். எனக்கு நல்லாவே புரியுது, நான் இதுக்கப்புறமும் அப்படியெல்லாம் சாக மாட்டேன். எனக்கு தெரியும், ஏன்னா ஒன்ஸ் அது கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளோட கதையும் முடிஞ்சிரும். ஆனா ஃபியூச்சர்ல இதுக்கான பஞ்சம் வருமானு கேட்டா வராது. இதுக்குன்னு எங்க கிட்ட ஐடியாவும் இருக்கு. என்ன ஐடியா? அதுதான், நாங்க என்ன பண்ண போறோம்னா, எல்லா மாஸ்டரையும் ஒரு கார்னருக்கு நாங்க கொண்டு போவோம். அதுங்க எல்லாத்தையுமே கார்னருக்கு கொண்டு போய் கொன்னாலே போதும், அதுங்களால நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அந்த குறிப்பிட்ட இடத்துல டிராப் ஆகும். ஸோ அதனால நிறைய நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி இருக்கும். எப்பெல்லாம் நம்மளுக்கு ரீஃபில் பண்ணுமோ அந்த டைம்ல போய் ரீஃபில் பண்ணாலே போதும். பரவாயில்ல, உண்மையை சொன்னா இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. அண்ணுவோட ஐடியா தானே? அட ஆமா, அது அவளோட ஐடியா தான். எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னோட பாஸ்ட் லைஃப்ல அவ தான் இந்த ஐடியாவை டிஸ்கவர் பண்ணா. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேரும் இதே மாதிரி தாங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க 2 பேருமே டெலிபோர்டேஷன் ஆர்புக்கு வராங்க. ஷேடோ, இதோ பாருங்க, இதுதான் அது. இங்கதான் நாங்க வந்தோம், ஆனா போக முடியல. இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்சன் அது நீங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க இன்னதான் தொட்டு ட்ரை பண்ணாலும் எங்களால அதுக்குள்ள போகவே முடியல. அதனால வாங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஷேடோ பண்றான். அங்க அடுத்த செகண்டே அது ஆக்டிவேட் ஆகுது. இடத்துல ஒரு பிரகாசமான ஒளி அப்படியே பரவ ஆரம்பிக்குது. நம்ம லிட்டில் பிளாக்கால எதையுமே பார்க்க முடியல. அட ஷேடோ, எங்க போனீங்க? மஞ்சு போயிட்டீங்க. அந்த ஆர்பியை காணும், பாசியை காணும். எனக்கு அப்பயே தெரியும், பாஸ் தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்சன். இதுக்கப்புறம் நம்ம ஷேடோவை காட்டுறாங்க. ஷேடோ வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க ஒரு நோட்டிபிகேஷனும் வருது. நீ என்டர் ஆயிருக்க இந்த இடம், இது ஒரு ஐஸ்டைடு இடம் தான். இந்த இடத்துல உன்னோட கம்யூனிகேஷன் எதுவுமே வேலை செய்யாது. அப்பனா நான் வந்திருக்கேன் இந்த இடம், இதோட பேரு கார்வன் ஆஃப் ஐஸ்டைடா. அந்த இடத்துல கொஞ்ச தூரம் போனோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மிஷினும் கிடைக்குது. ஹீரோ சிம்பிளா என்ன பண்ணுனா, அவன் முன்னாடி ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதை அவன் ப்ரொடெக்ட் பண்ணும் போல. அந்த இடத்துல நிறையவே என்ட்ரன்ஸும் இருக்கு. அநேகமா இந்த இடத்துல நிறையவே டோர் மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்குள்ள இருந்து நிறையவே மாஸ்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்படி என்னால இந்த கிறிஸ்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், நான் இங்கே இறக்குற மாதிரி ஆகும். இங்க போறது ஒன்றும் அவளுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டா இந்த மிஷின் ஃபெயில் ஆயிடும். அது போக திரும்பவும் இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா நல்ல வேலை, இத்தனை டோர் இருக்கும் போது என் கிட்ட டிராப்புக்கான ஸ்கில்லும் இருக்கு. இதை தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இதோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அங்க இதையும் ஒரு 3 வாட்டி அவன் எவால்வ் பண்றான். பிளாட்டினம்ல இருந்து எபிக் டியருக்கு அது போயிடுது. எபிக் டியருக்கு போனனால இப்போ 9 ட்ராப்பை நம்ம ஹீரோவால வைக்க முடியும். அங்க பாய்சனோட டேமேஜும் அதிகரிச்சிருக்கு. இப்போ டைரக்டா 500ல இருந்து 1200 வரைக்கும் டேமேஜ் விழும். அது போக ஒன்ஸ் டார்கெட் இதுல மாட்டிக்கினா போதும் 8 செகண்டுக்கு அங்க தொடர்ந்து பாய்சன் டாட்டோட டேமேஜ் விழுந்துகினே இருக்கும். அந்த இடம் முழுக்க அந்த ட்ராப் அவன் செட் பண்றான். எல்லா இடத்துலயும் ட்ராப் இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி விச்சோட ரிங்கும் இருக்கும். அதுல ஒரு ஸ்கில் இருக்கும், ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்கில் என்னன்னா, நம்ம ஹீரோவோட எல்லா அட்டாக்கோட ரேஞ்சும் 25% அதிகரிக்கும். அதே விஷயம் தான் இங்கே இருப்பது. அங்க குட்டியூண்டு இருக்க ட்ராப் பல மடங்கு ரொம்ப பெருசாயுது. அட இது போதுமே, இந்த பேசேஜ் மொத்தமும் இதனால கவர் ஆயுது. இப்போ மாஸ்டர்ஸ் வந்தாலே போதும், வசமா இதுல மாட்டிக்கும். இடத்துல ஆளு நல்லா சைல பாக்குறான், ஒரே கண்ணா தெரியுது. அவ்வளவுதான், நான் யோசிச்ச மாதிரியே மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரேசஸோட மாஸ்டர்ஸும் அங்க வருமா, எல்லாமே அந்த ட்ராப்ல மாட்டிக்குது. அந்த இடத்துல மாட்டிக்கின அடுத்த செகண்டே ஒரு டென்டக்கல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த ட்ராப்போட எஃபெக்ட்னாலேயே 8 செகண்டுக்கு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேல நிறையவே டேமேஜ் போகுது. இதே மாதிரி ஒரு மாஸ்டரும் அங்க மாட்டிக்குதா. அங்க ஹீரோவும் சொல்றான், எதுக்காக டேமேஜ் இந்த அளவுக்கு அதிகமா போகுதுன்னா, நான் இப்போ ஸ்டெல்த்ல இருக்கேன், அந்த மாஸ்டருங்களுக்கு நான் எங்க இருக்கேன் அது தெரியாது. அதனால என்னதான் நான் அட்டாக் பண்ணாலும் அது பேக் ஸ்டாப்பா தான் ஏத்துக்கும். பேக் ஸ்டாப்புக்கு ஆல்ரெடி 100% டேமேஜ் அதிகம். இதனால தான் இந்த அளவுக்கு பங்கமா டேமேஜ் போகுது. இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல ஆரோ வச்சு ஏதோ ஒரு மாஸ்டர் தாக்குது. ஆனா நம்ம ஹீரோவோட ஷீல்டுனால அந்த கிறிஸ்டலுக்கு எதுவும் ஆகல. ஓ, அப்போனா இங்க வித்தியாசமான மாஸ்டர்ஸ் இருக்கா? சரி, ஒரு கை பார்த்துடலாம். ஏன்னா இந்த கிறிஸ்டலை ப்ரொடெக்ட் பண்ணாலே போதும், எனக்கு ரொம்ப பயங்கரமான எக்யூப்மெண்ட்டும் இல்லை ஒரு ஸ்கில்லும் கிடைக்கும். சரி பார்க்கலாம், அது என்ன ஸ்கில்லு, அது என்ன எக்யூப்மெண்ட்டு, எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். ஸோ வீடியோக்கு மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.